வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின். அதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட மகன் உதயநிதி ஸ்டாலின். இவர் 1977 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில மு.க. ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் மகனாக பிறந்தார். இவர் இன்னொரு தகுதியும் இவருக்கு உண்டு. என்னன்னு கேட்டா, தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆட்சி செய்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் பேரன் என்ற ஒரு தகுதியும் உண்டு. இவர் லயோலா காலேஜில் படிச்சார். இவருடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இவங்க குடும்பம் அரசியல் குடும்பம், ஆனால் ஆரம்பத்தில் கலை குடும்பமாக இருந்திருக்கிறது. இவர் சினிமா துறைக்கு வரதா அரசியலுக்கு போறதா அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் சினிமா துறைக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு, தயாரிப்பு நிறுவனம் அதை ஆரம்பிச்சு அதன் மூலமாக படங்களை தயாரிப்பதில் இறங்கினார். இவர் முதலாக தயாரித்த படம் விஜயை வைத்து குருவி என்ற படத்தை தயாரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமாரோட அவருடைய இயக்கத்தில் ஆதவன் மன்மதன் அம்பு என்ற 2 படங்களை தயாரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ.ஆர். முருகதாஸ் அவர்களினுடைய இயக்கத்தில் 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களினுடைய இயக்கத்தில் விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படத்தையும் தயாரித்தார். அவரை அடுத்து இவர் ஏ.எல். விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய இயக்கத்தில் மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்தார். அப்புறம் ராஜேஷ் எம் அவர்களுடைய இயக்கத்தில் பாஸ் என்கிற பாஸ்கரன், அப்புறம் பிரபுசாலமன் இயக்குனர் பிரபுசாலமன் மூலமா மைனா அப்படிங்கிற படம், இப்படி தொடர்ந்து படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். அனைத்து படங்களுமே வெற்றி படங்களாக அமைந்தன, வசூலை வாரி குவித்தன. அப்படிப்பட்ட சிறப்பான கதைகளை தேர்வு செய்வதிலும் சிறப்பான படங்களை தயாரிப்பதிலும் மிக சிறந்த ஒரு தயாரிப்பாளராக இவர் விளங்கினார். சரி, தயாரிப்பாளராக நல்லா சாதிச்சிட்டோம், அடுத்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுல சந்தானத்தையும் ஹன்சிகாவையும் இவரோட இணைத்து நடிக்க வைக்கிறார். ராஜேஷ் எம் அவர்கள் இயக்குகிறார். ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படம். எப்பவுமே நல்ல வசதியா இருக்கிறவங்க கதாநாயகன் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னாக்கா ஏகப்பட்ட பில்டப் பண்ணி தான் ஒரு படத்தை எடுப்பாங்க. ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு எடுக்க வேண்டிய காட்சிகள் எல்லாம் இவங்களுக்கு வச்சுக்கிட்டு எடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சாதாரண நடிகன் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிகவும் எளிமையாக ஒரு கதாபாத்திரத்தை தேர்வு செய்கிறார். எப்பவுமே சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு பையன் காதலிக்கிறான், காதலியை கைப்பிடிக்கிறதுக்காக போராடுறான், அதுவும் தன்னுடைய நண்பனோட அப்படிங்கிற மாதிரி சரவணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல ரொம்ப எளிமையா நடிச்சிருப்பாரு. அப்படி ஒரு எளிமையான நடிப்பு, ஒரு பெரிய ஹீரோயிசமே கிடையாது, அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு அந்த படத்துல கொடுத்ததும் அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மிக சிறந்த நடிகராக ஏத்துக்கிட்டாங்க. இவ்வளவு அருமையா நடிச்சிருக்கிறாரு, எந்த பில்டப்பும் இல்லாம, எந்த விதமான ஜால்ஜாப்பு வித்தியும் காட்டாம, ஒரு சாதாரண ஒரு நடிகன் எப்படி இந்த கதைக்கு பொருத்தமாக அமைவானோ அப்படி அமைந்திருக்கின்றார் என்பது போல் எல்லோரும் நினைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நயன்தாரா கூட சேர்ந்து நண்பேண்டா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சாரு. கதிர்வேலன் காதல் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சார். அப்புறம் கெத்து அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். அதுல எமி ஜாக்சன் கூட நடிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவருடைய நடிப்பை வெளிக்கொணரும் அளவுக்கு 2 படங்கள் அவருக்கு அமைந்தன. என்னன்னு பார்த்தா நிமிர் அப்படிங்கிற ஒரு படமும் கண்ணே கலைமானே அப்படிங்கிற படமும் இவருடைய நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்களாக அமைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ்கின், இயக்குனர் மிஸ்கினோட டைரக்ஷன்ல இவர் கண் பார்வையற்றவராக சைக்கோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சார். அதுலயும் இவருக்கு நல்ல பேர் கிடைச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியலா படங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு படம்,
அதே மாதிரி கமர்ஷியல், அதாவது காமெடி கலந்த படமாக இந்த படங்கள் எல்லாம் நடித்தார். இவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ஒரு படம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதன் அப்படிங்கிற ஒரு படம். அதுல ஒரு லாயரா நடிச்சிருப்பாரு. ஆனா சமூக சிந்தனை உள்ளவரா நடிச்சிருப்பாரு. சிறப்பான முறையில் அந்த படம் அமைஞ்சது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இவருக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவருக்கு திருப்பி அரசியலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல்ல போயிட்டு எலெக்ஷன்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் அணி தலைவராக இருந்தாரு. அரசியல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா வந்து இனிமேட்டு தேவையில்லை அப்படிங்கிற கூடிய ஒரு சூழ்நிலை அவர் உருவாக்கினார். அவர் சினிமா தேவையில்லாம அரசியலுக்கே முழுமையா போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது, கடைசியாக ஒரு படம் பண்ணணும், அது நல்லா பேர் சொல்லக்கூடிய படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுதான் மாமன்னன். அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது. அற்புதமான ஒரு நடிப்பு அந்த படத்துல அவருக்கு. அவ்வளவு சிறப்பாக அந்த படத்தை நடித்து கொடுத்து விட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு அரசியலில் நுழைந்தார். சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரானார். இப்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடக்கும் ஆட்சியிலே துணை முதல்வராக பொறுப்பேற்று இப்பொழுது சிறப்பான முறையிலே தன் செயல்பாடுகளை தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த திறமைசாலியான நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் தன்னை மக்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொண்ட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த இந்த நவம்பர் 27ஆம் தேதியை நாம் ஓர் தன்மான தமிழனின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.